நல்லவை கேட்போம் நமது சேனலில் கண்ணன் செய்த குரு தட்சிணை பற்றி கேட்போம். கிருஷ்ணன் கம்சனை வதம் செய்து உக்ரசேனருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். உக்ரசேனரும் நான் அரசனாக இருந்தாலும் இளவரசனாக இருந்து எல்லா செயல்களையும் நீதான் செய்ய வேண்டும், ராஜ்ய பரிபாலனத்தை நீதான் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதன்படி கிருஷ்ணனும் எல்லாவற்றையும் செய்து வந்தான். அப்பொழுது உக்ரசேனருக்கு இன்னும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சான். உடனே வாயு பகவானை நினைத்தான். நினைத்த மாத்திரத்தில் வாயு பகவான் அங்கு வந்தார். அப்பொழுது கிருஷ்ணன் வாயு பகவானை பார்த்து, உடனே நீ இந்திரனிடம் சென்று அங்கு இருக்கக்கூடியதான மிகவும் உயர்ந்ததான சபாரத்னமான சுதர்மா என்ற ஒரு சபையை இங்கு கொண்டு வந்து உக்ரசேனருக்கு கொடு என்று கட்டளையிட்டான். அதன்படி வாயு பகவானும் இந்திரலோகம் சென்று இந்திரனிடத்திலே இப்படி சுதர்மா என்ற சபையானது வேண்டும், கிருஷ்ணன் இந்த மாதிரி இங்கிருந்து கேட்டு கொண்டு வர சொன்னார் என்று சொல்ல, உடனே இந்திரனும் அடிபணிந்து அந்த சபையை கொடுத்து அனுப்பினான். பல ரத்னங்கள் நிறைந்த அந்த தேவ சபை, அதாவது அந்த சுதர்மா என்ற சபைக்கு தேவ சபை என்ற பெயர், அந்த சபையை கொண்டு வந்து இங்கே கொடுக்க, அந்த சபா மண்டபத்திலே சபையிலே யாதவர்கள் எல்லோரும் அமர்ந்து சந்தோஷம் அடைந்தார்கள். இப்படி யாதவர்களையும் உக்ரசேனரையும் சந்தோஷப்படுத்தினான் கிருஷ்ணன். அந்த யாதவர்கள் அந்த சபையில் அமர்ந்து தேவ போகங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். அதன் பிறகு கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடத்தி வைக்கப்பட்டது. கிருஷ்ணன் உடனே தான் சர்வஜனாக இருந்தாலும் தேவாதி தேவனாக இருந்தாலும் ஒரு மனிதனாக அவதாரம் செய்திருப்பதால் ஒரு நல்ல ஒரு குருவிடம் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தான் ஒரு சிஷ்யனாக இருக்க வேண்டும், இருந்து அந்த குருவிற்கு சுশ্ரூஷை பண்ண வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்காக பலராமனுக்கும் அவனுக்கும் அந்த உபநயன சம்ஸ்காரம் முடிந்தவுடனே ஆச்சாரியன் சிஷ்யன் என்கிற ஒரு கிரமத்திலே குருகுல வாசம் செய்து அந்த வித்தியை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். விகிதாகில விஜானு சர்வஜானமயாவபி சிஷ்யாச்சாரிய கிரமம் வீரௌ கியாபந்தௌ யதூத்தமௌ அப்படின்னு பராசர மகரிஷி கூறுகிறார். இவ்விருவரும் காசியில் பிறந்து அவந்தி என்ற நகரத்திலே வாசம் செய்து வந்ததான சாந்தீபனி மகரிஷி இடத்திலே கல்வி கற்கச் சென்றார்கள். சாந்தீபனியன் சிஷ்யரால் இருந்து கொண்டு அவருக்கு அந்த குருவிற்கு சுশ্ரூஷை செய்து கொண்டு வேதங்கள், வேதாந்தங்கள், ரகசியங்கள், தனுர்வேதம் அதை பிரயோகத்துடன் முறைப்படி கற்றுக்கொண்டார்கள். 64 நாட்களில் 64 வித்தைகளும் கற்று தேர்ந்தனர். இவர்களுடைய மேதாவிலாசம், ஞானம், அவர்களுடைய புத்தி கூர்மை, இதையெல்லாம் பார்த்து சாந்தீபனி மகரிஷி மிகவும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார். ஏகஸ்தந்த கிராகிகளான இவர்கள் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்த உடனேயே எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் கற்றறிந்து விடுகின்றனர். அப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு
அவர்கள் குருவிற்கு ஒரு குரு தட்சணை கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் கற்ற கல்வியானது நிலைக்கும் என்பதான ஒரு விருப்பத்தை அந்த குருவினிடமே இவர்கள் விண்ணப்பித்தார்கள். நாங்கள் கல்விகள் கற்றுக்கொண்டு விட்டோம், இந்த வித்தைகள் எங்களுக்கு நிலையாக நிற்க வேண்டும், அதற்கு நாங்கள் குருதட்சணை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், தங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்கலாம், செய்கிறோம் என்று கூறினார்கள். உடனே சாந்திகிரி மகரிஷிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இவர்கள் மிகவும் பராக்கிரமசாலிகளாகவும் ஞானவான்களாகவும் இருக்கிறதுனால இவருக்கு ஒரு புத்திரன் இருந்தான். அந்த புத்திரன் ஒரு முறை சமுத்திர ஸ்நானம் செய்ய சென்ற பொழுது இந்த பிரபாச கஷேத்திரம் என்ற இடத்திலே அந்த புத்திரனாவன் கடலில் மூழ்கி இறந்து விட்டான். வெகு நாட்களாகியும் அவன் வரவில்லை, அவனை இழந்தார்கள். அந்த புத்திரனை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சாந்திமணி மகரிஷி குரு தட்சணையாக கேட்டார். உடனே பலராமனும் கிருஷ்ணனும் கொஞ்சமும் தயங்காமல் கையில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த புத்திரனை தேடி புறப்பட்டார்கள். இந்த கடற்கரைக்கு சென்றார்கள். அங்கு இவர்களை பார்த்தவுடன் கடலரசனான அந்த சமுத்திரராஜன் இவர்களிடத்திலே வந்து இவர்களை நமஸ்கரித்து அர்க்கியம் பாத்தியம் முதலான பூஜைகள் எல்லாம் செய்து வரவேற்றான். அப்பொழுது இந்த குருவினுடைய புத்திரன் இங்கே இறந்து விட்டான், அவனை கொடு என்று கேட்க, அவனை நான் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, இந்த சமுத்திரத்திலே பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான், அந்த அசுரன் தான் அந்த சிறுவனை இழுத்து கொண்டு சென்றான், என்னிடத்தில் இல்லை என்று கூறினான். உடனே கண்ணன் அந்த சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து இந்த கடலுக்கடியில் இருக்கக்கூடியதான அந்த அசுரனை அவனை வதம் பண்ணி அவனுடைய எலும்பினால் ஆனதான இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிறதான ஒரு சங்கு, அந்த சங்கத்தையும் கையில் ஏந்தி கொண்டு எல்லா இடத்திலும் தேடியும் அந்த குருவினுடைய புத்திரன் அங்கே கிடைக்கவில்லை என்பதால் நேராக யமபுரம் யமலோகத்துக்கு சென்றான். அங்கே யமவேதனை அனுபவித்துக் கொண்டிருந்ததான அந்த சிறுவனை மீட்டு அந்த சிறுவன் அந்த கடலில் முழுகும் பொழுது எந்த உடல் அமைப்போடு எந்த வயதில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அவனை செய்து அந்த உடலமைப்போடு ஆச்சாரியனிடத்திலே குரு தட்சணையாக கொண்டு வந்து கொடுத்தான் அந்த கண்ணன். பிறகு பலராமனும் கண்ணனும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அந்த மதுரை மாநகரத்திற்கு வந்தார்கள். சாந்தீவனி மகரிஷி இப்படி அந்த கிருஷ்ணனிடம் தான் கேட்டதான தன்னுடைய புத்திரனை, சிறுவயதில் இறந்ததான புத்திரனை அதே மாதிரி எப்படி சமுத்திரத்தில் செல்லும் பொழுது இருந்தானோ அப்படியே துளியும் மாறாமல் கொண்டு வந்து கொடுத்ததை கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்திலே கூறுகிறார். சாந்தீவனே சிரமிருதம் சுதமானயஸ்துவம் அப்படின்னு. இப்படி பகவானே நீ வந்து இறந்த குழந்தையையும் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படியே அச்சுமாறாமல் கொண்டு வந்து கொடுத்தாயே என்று ஸ்தோத்திரம் செய்கிறார். ஆழ்வாரும் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனைய உருவே கொடுத்தான் அப்படின்னு, அந்த குழந்தை எந்த உருவத்தில் எப்படி போச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு அந்த பகவானுடைய இந்த அதிமானுஷமான அந்த சேஷ்டிதங்கள், அந்த சக்திகளை எல்லாம் பராக்கிரமத்தெல்லாம் புகழ்ந்து பாடி அனுபவிக்கிறார். அப்படி குருவுக்கு செய்ய வேண்டியதான அந்த தட்சிணையை அவன் கொடுக்கிறான். அதாவது குருதேவ துஜாதீனாம் மாதா பித்ரோஷ்ட பூஜனம்,
அதனால் ஆச்சாரிய தேவோ பவான, தெய்வத்துக்கு சமமாக ஆச்சாரியனை குருவை மதித்து எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை காண்பித்து கொடுத்தான் கிருஷ்ணன். மற்றவை நாளை கேட்போம்.